3 மரங்கள். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இன்றைய மாணவ பருவம் சவால் நிறைந்தது. கடுமையான போட்டி மிகுந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஒவ்வொரு பெற்றோரும் தம் பிள்ளைகள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வர வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கவில்லை எனில் சோர்ந்து போய் விடுகின்றனர். ஆனால் நம் வாழ்வை கடவுளின் கரத்தில் கொடுத்தால் அவர் நம்மை எப்படி உபயோகிக்க வேண்டுமோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதை விளக்கும் கதை ஒன்று. அடர்ந்த காட்டில் அடுத்தடுத்து 3 மரங்கள் வளர்ந்திருந்தன. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆசை. முதல் மரம் தங்கம், வைரம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் நகைப்பெட்டியாகத்தான் மாற வேண்டும் என ஆசைப்பட்டது. இரண்டாவது மரம் எண்ணியது மன்னர்கள் பிரதானிகளை சுமந்து செல்லும் பாய்மர கப்பலாகத்தான் மாற வேண்டும் என்று. மூன்றாவது மரம் நான் விண்ணை முட்டும் உயரத்தில் வளர வேண்டும், ஆண்டவன் என் மீது இளைப்பாற வேண்டும் என எண்ணியது. சில நாட்களில் மரங்கள் வெட்டப்பட்டன. முதல் மரம் பெட்டியாக மாற்றப்பட்டது. ஆனால் நகை பெட்டியாக அல்ல, மாடுகளுக்கு தீவன வைக்கும் பெட்டியாக. முதல் மரம் ஐயோ, என் நிலைமை இப்படியே ஆக வேண்டும் என வருந்தியது. இரண்டாவது மரம் எண்ணியது போலவே கப்பலாக மாறியது. ஆனால் மன்னர்கள் பயணம் செய்யும் கப்பலாக அல்ல, மீன்பிடி படகாக. மூன்றாவது மரம் வெட்டப்பட்டு ஓர் அறையில் வைக்கப்பட்டது. எந்த பயனுள்ள பொருளும் செய்யப்படவில்லை. நாட்கள் பல கடந்தன. ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவனுடன் வந்தாள். அரசாங்க உத்தரவுப்படி தன் பெயர்களை பதிவு செய்து கொள்ள சொந்த ஊருக்கு வந்தார்கள். ஊரில் எங்கும் இடமில்லை. ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கினர். அங்கு அப்பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. மாடுகளுக்கு தீவனம் வைக்கும் பெட்டியில் அக்குழந்தை கிடத்தப்பட்டது. அந்த மரம் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள பெட்டியாக உருவாக்கப்பட்டதை எண்ணி வருந்தியது. ஆனால் அப்பெட்டியில் தேவகுமாரன் அல்லவா படுத்திருக்கிறார். தான் பெற்ற பயனை அடைந்து விட்டோம் என அந்த மரம் மகிழ்ச்சியடைந்தது. இரண்டாவது மரம் மீன்பிடி படகாக மாறியது. ஒரு நாள் அப்படகு கடலில் செல்லும்போது பயங்கரமான சூறைக்காற்று அடித்தது. அதில் பயணம் செய்தவர்கள் பதறி அடித்து கொண்டு இருந்தனர். ஆனால் அதில் பயணம் செய்த தேவகுமாரன் கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. மீன்பிடி படகாக மாறிய மரம் முதலில் வருந்தியது. ராஜாதி ராஜா இயேசு அதில் பயணம் செய்த தனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதே என எண்ணி மகிழ்ந்தது. மூன்றாவது மரம் யாருக்கும் பயனில்லாமல் இப்படி தனிமையாக விடப்பட்டு விட்டேனே என்று வருந்தி கொண்டிருந்தது. ஆனால் அந்த மரம் ஒரு நாள் வெளியே கொண்டு வரப்பட்டது. அதை 2 துண்டாக்கி சிலுவை வடியில் செய்யப்பட்டது. அதை தேவகுமாரன் சுமந்து கொண்டு சென்றார். அது தேவகுமாரனை சிலுவை அறையும் மரமாக மாறியது. ஆனால் அச்சிலுவை உலகிற்கு இரட்சிப்பு கிடைத்தது. சாபக்கேடான அந்த மரம் தேவகுமாரன் அதிலே தொங்கியதால் புனித மரமாக மாறிவிட்டது. தன் ஆசை சிறப்பான முறையில் பூர்த்தியானதை குறித்து அந்த மரம் அளவில்லா ஆனந்தம் அடைந்தது. ஆகவே 3 மரங்களும் தாங்கள் என்ன ஆக வேண்டும் என எண்ணியதோ அதைவிட உயர்ந்த நிலையை அடைந்தன. அவை விரும்பிய வழியில் அல்ல, கடவுள் தேர்ந்தெடுத்த வழியில். சிந்தனைக்கு: கடவுள் நம் நல்ல நோக்கங்களை பூர்த்தி செய்வார், ஆனால் ஆசைகளை அல்ல.